வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மந்த்லியில் அட்டன் பண்ணவங்களுடைய ரிவ்யூஸ் கேட்டுடலாம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. முன்னாடியே சொல்லிடுறேன். சார் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு குறிப்பிட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்னோடய ட்ரேடிங்கில். நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் சினாரியோ, அதாவது எஸ்டர்டே எப்படி ஓப்பன் ஆகுது, அது எப்படி அதை பார்க்கணும், இன்றைக்கி ஓப்பனிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களோட கிளாஸ் மூலயமா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கீயான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடிலாம் வந்துட்டு 5 minutes தான் வச்சு நான் பார்த்துட்டு இருப்பேன். அதில் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டிங்கன்னா நான் 15 minutes சார்ட்டர் நிறைய யூஸ் பண்ணுறேன். அதாவது பொறுமையாக இருக்கேன். நான் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பயத்தில். ஆனால் வந்துட்டு இல்லை, மார்க்கெட் நம்ம சைடு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு நம்மளோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலயமா கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் மூலயமா எனக்கு அது கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் டைமிங் பார்க்குறதே நான் விடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட அல்டிமேட்டான எய்ம். அது நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க, நானும் அப்படி கண்டிப்பாக எடுத்துக்குவேன். நிறையா எனக்கு வந்துட்டு புரிதல்கள் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு உங்களோட அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு ட்ரேட் பண்ணி காட்டினது, கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இத்தனை நாள் வந்துட்டு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதலாக இருந்துச்சு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களோட ஹெட்ஜிங் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சது. ரியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ஸ்டாப் லாஸ் போடுறது கிடையாது, நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது ஜீரோ லாஸ் ஆகுறது. அது வந்துட்டு நீங்கள் அந்த டெல்டா ஹெட்ஜிங் சொல்லிக் கொடுத்தீங்க இல்லையா, அது மூலியமாக நான் நல்லா கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய பணம் சம்பாதிச்சு எனக்கு செல்லர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் உங்களால் செல்லராக இருக்க முடியும். அது யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு செல்லிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம ஹெட்ஜிங்கில் போனால் தான் வந்துட்டு கேபிட்டலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வாரத்தில் சொல்லணும்னா இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அவ்வளோ இதுவாக நான் பார்த்ததில்லை. உங்கள் கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு உங்கள் கிளாஸ் மந்த்லி கிளாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அதை நான் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சாட்டிஸ்ஃபைட். மோரோவர் வந்துட்டு இது ஹானஸ்டாக சொல்லி ஆகணும். நான் எப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 20 minutesக்குள்ளே எனக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறீங்க மார்க்கெட் டைமுக்குள்ளே. மார்க்கெட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏதாவது சும்மா கிளாரிட்டி டவுட் கேட்டிருந்தேன்னா எனக்கு வீக்கெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லைனா வந்துட்டு மறுநாள் காலையில் கூட எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுறீங்க இன்டெப்த்தாக, முகம் சொல்லிக்காமல். எத்தனை டைம் கொஷின் கேட்டாலும் வந்துட்டு திரும்ப கேட்டதையே திரும்ப கேட்டாலும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு ஐ எம் ரியலி ஹாப்பி. உங்களோட கிளாஸ் வந்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். பே பண்ணுறதுக்கு ஒர்த்து. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிட்டு ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதோட போட இது இல்லாமல் ஒரு மென்டர்ஷிப் மாதிரி ரொம்ப நாள் வந்துட்டு கூடவே இருந்து அதை சொல்லிக் கொடுத்து அதை கவர்னன் பண்ணி அதை ஓகே எப்படி பண்ணுறீங்க என்னன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது ரியலி குட் சார். ஹைலி ரெக்கமெண்டட் கோர்ஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் கோர்ஸ். நான் வந்துட்டு அதை நான் ரொம்ப தீர்க்கமாகவே சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு. எனக்கு என்னென்னா, நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாரித்து எனக்கு செல்லர் ஆகணும். ஆக்சுவலாக நான் ஒரு பையர், மோரோவர் நான் ஒரு ஸ்கேல்பர். எனக்கு இப்போ எப்படி ஆச்சுன்னா உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் செல்லிங் தான் வந்துட்டு மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரிங்கிறத நான் உணர்றேன். ஏன் அப்படின்னா செல்லிங்கில் தான் லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு பாதுகாக்க முடியும் ஹெட்ஜிங்கோட போகிறப்போ. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்
லாபம் சம்பாதிக்கிறத விட நம்ம கேபிட்டலை காப்பாற்றி ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகுறது முக்கியம் அப்படிங்கிறத மனமாற நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 5 lakhs பையிங்கில் போட்டு ஒரு 0 அடித்து அதை ட்ரிபிள் பண்ணுறது மேட்டரே இல்லை. அதான காலப்போக்கில் அது கரைஞ்சி போயிடும். செல்லராக இருக்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு ரொம்ப நாள் கன்சிஸ்டன்ஸாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட உண்மையிலே கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். டிஸ்கவுண்ட் ஷேர் சொல்கிறது எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதி பாஸ்கர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சாரோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட் கிளாஸை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 2020 கொரோனா டயத்தில் 5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வாங்குறது, கொஞ்ச நாள் வச்சு விற்கிறது, இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பற்றி கற்றுக்கணும், அதுலேயும் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கற்றுக்க வந்தேன். கற்றுக்க ஆரம்பித்த உடனே எல்லோரும் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் போய் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு ஐடியா வந்துச்சு. எதை கற்றுக்கணும், எதை கற்றுக்க வேண்டாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறவங்களோட காசு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் சாரோட வீடியோ என் பார்வையில் வந்துச்சு. ஒரு 2-3 தடவை நான் வீடியோவை கேட்டேன். கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்கிறதும் சரி, அவர் சொல்லி விதமும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்க்கெட்டோட பார்வையே வேறு மாதிரி பார்த்தாரு. எல்லோரும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜியோ, ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எப்போ விற்கணும், எப்போ வாங்கணும், எப்போ வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சாரோட பார்வை விதம் வேறு விதமாக இருந்துச்சு. ஸோ அவரோட வீடியோ எடுக்கிறத பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண நாள்லேருந்து எப்படி சொல்லணும்னா ரொம்ப நல்லா சார் எடுத்தார். ஸோ அவரோட பார்வை, அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டோட விதம், அதில் இருக்கிற அந்த சூட்சமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக புரியாத மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அதுவும் தமிழில் எடுக்கிறதுனால தமிழ் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க அது பார்வையிலையும் வந்து சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு டெய்லி அவர் சொல்கிற மாதிரி அவரோட கிளாஸை க்ளீனாக ஃபாலோ பண்ணி அது மட்டும் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து டெய்லி 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் சார் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆனால் சார் வந்து ரொம்ப க்ரீடியாக ஒரு பிஎன்எல் போட்டு நான் அவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ சம்பாரிச்சு மற்றவங்க மாதிரி சொல்லாமல் என்ன நம்மளால் முடியுமோ, நம்மளோட கேபிட்டலை எப்படி பாதுகாக்கணுமோ, அதே சமயம் அதுலேருந்து எப்படி நம்ம பெருக்க முடியுமோ, இதையும் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக 4 வாரம் தான், 4 நாள் தான் நீங்கள் அதை ரொம்ப ஆர்வமாக இறங்கி சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ இந்த கிளாஸை பற்றி சொல்லணுன்னா சார் வந்து அதே மாதிரி லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்குறாரு. அவரோட வீடியோஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா போதும். எல்லோரும் பயனடைன்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிவ்யூ எதுக்காகன்னு சொல்லிடுறேன். ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வீடியோவிலே நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லாருமே அதை கேட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக ரிவ்யூ வேணான்றவங்க டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வந்திருப்பீங்க, தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் அது ஒரு விஷயம் பார்க்கணும். ஓப்பனை பேஸ் பண்ணி தான் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன், எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன், பட் ஓப்பன் லோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் லோ மார்க்கெட், ஓகேங்களா. ஓப்பன் லோ வச்சுட்டு ஓப்பனவே சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஒரு விஷயம், இந்த சினாரியாவை நம்ம முந்தானத்து சொல்லியிருந்தோம். நேற்று ஆக்சுவலாக நடக்கலை, இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நியூஸும் நெகட்டிவாக வந்து டெக்னிக்கலாக ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா சைட் வேஸ் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் ஜீரோ ஹீரோ வீடியோவில். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக நேற்றுக்கு க்ளோஸ் ஆன மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் அண்ட் இன்றைக்கி இருக்கிறதும் நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. பட் ஓப்பனுக்கு மேலேன்ற ஒரு விஷயத்தை தக்க வச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சைட் வேஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ நேற்றுக்கு கிட்டத்தட்ட நியர்பை 1% நம்மளுக்கு டவுனில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம்.
இந்த ஃப்யூச்சரோடைய பாசிட்டிவ் ஓப்பனை வந்து பார்க்காதீங்க. ஃப்யூச்சர் வந்து நேற்றுக்கு 24,500 முடிக்கும்போது அடுத்த மந்த் செப்டம்பர் மந்த் ஃப்யூச்சர் வந்து எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க முடிஞ்சதுக்கு நியர்பை, அதாவது 24,651 தான் முடிச்சிருக்காங்க. அப்போ இது ஃப்ளாட் ஓப்பனிங் தான், இது பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடையாது, குழப்பிக்க வேண்டாம். இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான், அதாவது 24,651 நியர்பை 650 தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. சரிங்களா, அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் ஓப்பனிங் நினச்சிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா முந்தைய நாள் அந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த மந்த் எக்ஸ்பைரி ஃபியூச்சர் ஓப்பன் ஆகிறதுனால ஸோ அந்த ப்ரைஸ் நம்மளுக்கு 500 செட்டில்மெண்ட் நடந்தது இல்லையா. ஸோ 650 ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு 150 பாயிண்ட் ப்ளஸில் இருக்க மாதிரி காமிக்கும். பட் அது ப்ளஸ் கிடையாது. இந்த செப்டம்பர் மந்த் ஃபியூச்சர் வந்து 651 தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நியர்பை தான் ஃப்ளாட் ஓப்பன் தான் நடந்திருக்கு. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் நேற்றுக்கு முடிச்சு புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்து அடுத்த நாள் ஓப்பனை ஒரு நெகட்டிவில் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே கொடுத்து பட் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேஸில் போய் நேத்தியிலேருந்து கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படின்றது டிகே நடக்கும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ நம்ம எப்போயுமே மார்க்கெட் சினாரியோ எப்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, ஹை டு லோ அப்படின்னு முடிஞ்சிருக்க மார்க்கெட் அடுத்த நாள் உள்ளே ஓப்பன் ஆனாலும் பாசிட்டிவ் நோட்டில் போகும்போது பெரிய மொமெண்டம் இருக்காது. எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறதுக்கு 80% சான்சஸ் கம்மின்றோம். இப்போ என்ன அர்த்தம், இதுக்குள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஷார்ட் எட்ஜோட டாப், அதாவது 24,550, 24,600. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல 24,550க்கு மேலே சஸ்டெயினே ஆகலை. அப்போ 550க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வர்றாங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னா கீழே என்ன இருக்கும், 450 தான் ரேஞ்சாக இருக்கும். அப்போ 450க்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்காங்க, ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், அதாவது 500 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்பை. அப்போ அங்கனுக்குள்ளே வந்து நியர்பை நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்றத இன்றைக்கி ஓவரால் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ 24,600 புட் ஆப்ஷனுடைய 500 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 94 ரூபா, 92 ரூபா. அப்போ 24,408 நியர்பை அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்து அடுத்த நாளும் முதல் நாள் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்து அடுத்த நாள் ஓப்பனுக்கு மேலே உட்பட்டு எஸ்டர்டே லோவுக்குள்ளே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னாலே திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பையிங் எந்த சைடுமா இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, இதே சினாரியோ அப்படியே அப் சைடு, அதாவது பாசிட்டிவாக முடிஞ்சு மேலே ஓப்பன் வச்சு கீழே ட்ரேட் ஆகி அடுத்த நாள் ஓப்பனை அன்றைக்கே ஓப்பனை பிரேக் பண்ணாதவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பையிங்கை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எங்கே பை பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். பட் செல்லரா அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகுது, இல்லை எந்த இடத்துல சப்போர்ட் பில்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனை செல் பண்ணிக்கணும். ஸோ பையர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இடத்துல பண்ணணும், எந்த மாதிரி பிரேக் அவுட்டில் பண்ணணும் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே நியர்பை கட் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க இல்லையா, வந்துட்டு அகெயின் வந்து திருப்பி போய் ஓப்பனுக்கு மேலே வரலைனால திருப்பி இதுக்கு உட்பட்டு தான் ட்ரேட் ஆக போகிறாங்க, கீழே தான். ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல காமிச்சிருந்தா ஃபியூச்சரும் ஓப்பனுக்கு மேலே நிற்கல, கீழே வந்துட்டாங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டு இருக்கும்போது அந்த மொமெண்டத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தை தான் திருப்பி டிகே பண்ணுறாங்கன்றப்ப அதுக்குள்ளே பெரிய மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு சில நாட்கள் 80% வாய்ப்பு கம்மி, அந்த 20% தான் நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 20% தான் தேடி ஓடுறோம். இந்த மாதிரி இங்கேருந்து சல்லுன்னு மேலே போகிற அந்த மார்க்கெட்டை. பட் 80% மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து கண்டுகொள்ள மாட்டோம். அப்போ 20% நம்ம தேடி ஓடி இந்த 80%க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது 80% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய சினாரியோக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சு என்ட்ரி வச்சு போக முடியும்னு பார்க்கணும். இந்த 20% நடக்கக்கூடிய அப்நார்மல் மூவ்மெண்ட், ஹைலி வாலட்டைல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தேடி போகும்போது ஒவ்வொரு நாள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துமோ தேடி போகும்போது இந்த 80% ஆஃப் த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு அதில் நீங்கள் பெரிய ரேஞ்சை செட் பண்ணி வச்சுட்டு டார்கெட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த ரிட்டர்ன்ஸுக்கு போயிடுவாங்க, அந்த கேபிட்டலுக்கு உண்டான ஒரு நியர்பை மினிமம் ரிட்டர்ன்ஸுக்கு போயிடுவாங்க. பட் புக் பண்ணாமல் இன்னும் பெரிய ரேஞ்ச் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அப்படியே ஹோல்டு பண்ணி அகெயின் திருப்பி அவங்க காஸ்ட்டுக்கு வந்து எஸ்எல்லை கன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நடக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ரேஞ்ச் என்ன, 100லேருந்து 150லேருந்து அதிகபட்சம் 200,
இது இந்த 200 தாண்டி போனால் தான் ஒன் சைடு மார்க்கெட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஓவராலாக மார்க்கெட் நம்மளுக்கு எந்த மாதிரி நேற்றுக்கு எப்படி முடிச்சுக்கிறாங்க, இன்றைக்கி எப்படி முடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ டே வைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. வீக்லியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வீக்லியில் நம்மளுக்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க ஒரு விஷயம். அடுத்ததாக மந்த்லியில் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னுமே நெகட்டிவில் தான் இருக்காங்க. நல்லா நீ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ட்ரேடர்ஸ் எல்லாருமே, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னா மந்த்லி கேண்டில் அப்படின்னா இது மந்த்லியில் இந்த எக்ஸ்பைரியோடு முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. இது 31 வரைக்கும் 30 வரைக்கும் இது வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து 1 வரும்போது தான், அதாவது திங்கக்கிழமை வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த மந்த்துக்கான கேண்டில் கிளாஸ் ஓப்பன் ஆகும். அப்போ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த 30 தேதிகளுக்கு. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அப்படின்றது இந்த மந்த்துடைய லாஸ்ட் ட்ரேட். ஓகேங்களா? 29, நாளைக்கு 30, 31 இந்த மந்தோட முடிஞ்சிடும். திங்கக்கிழமை ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் இன்னொரு மந்த்லி கேண்டிலுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இந்த மந்தில் இப்போ வச்சுருக்கக்கூடிய லோ அப்படின்றது 24,337. ஓகேங்களா? அதுக்கடுத்து நியர்பை க்ளோஸ்ன்றது 24,426. அப்போ ஒரு மந்த்லியில் ஒரு நெகட்டிவாக தான் முடிச்சுக்காங்க. அப்போ திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது எந்த மாதிரி ஓப்பன் ஆகுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திங்கக்கிழமை என்னென்ன லெவல்ஸு எந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம சண்டே, சரிங்களா, சண்டே ஈவினிங் நைட் 8 o'clock நம்மளுக்கு லைவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சண்டே அன்றைக்கி மண்டேக்கான லெவல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8 PM லைவுக்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் லைவில் வந்து மண்டேக்கான லெவல்ஸை வந்து இந்த டேபிளை நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட டைரெக்டாக நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த சண்டே 8 PM தான். ஏன் அந்த சண்டே 8 PM வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லோரும் ஆல்மோஸ்ட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரம். ஸோ அந்த டயத்தை வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம லைவ் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த மந்த்லி செஷன் கிளாஸஸ்லாம் 8 o'clock முடிஞ்சிடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 8 PM வந்து லைவ் வந்துடும். ஸோ லைவில் ஜாயின் பண்ணி மண்டேக்கான லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.